ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோயில் குத்து விளக்குங்க. தெரியுதா? இந்த கோயில் குத்து விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. இந்த த்ரெட்டு இதில் இப்படி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு சாஞ்சதில் அந்த த்ரெட்டு கட் ஆயிடுச்சு. இதுக்கு கீழே இந்த த்ரெட்டு வந்து முடுக்கிருக்குங்க. ஆக்சுவலாக இது கட் ஆனதை வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ கட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து புதுசாக த்ரெட்டு ஒன்று போட போகிறோம். இதே மாதிரி த்ரெட்டு இதில் போட போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு போட கிளம்பிட்டாரு. இப்போ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அதை எப்படி லேத்தில் மாட்டி த்ரெட்டு போடுறாரு அப்படிங்கிறது புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை வந்து திரிஜா செக்கில் பிடிச்சிக்கிட்டு சென்ட்ரு, அதாவது இந்த டெயில் ஸ்டாக் அணைச்சி சென்ட்ரு போட்டுக்க போகிறோம். லேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த செக்கை வந்து பார்த்தீங்கன்னா திரிஜா செக்குன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் சென்ட்ரிங் செக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜா இண்டிபெண்ட் செக்குன்னுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கரடு முரடாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இல்லாமல், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இல்லாமல் ஏதாவது ஜாப் வருது அப்படின்னா அதை வந்து இதில் பிடிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது, த்ரூவாக தான் இருக்கும் அப்படின்னா அதை அந்த மாதிரி ஜாப்லாம் வந்து இதில் ஈஸியாக பிடிச்சிட முடியும். ஸோ வந்து இது பேர் வந்து திரிஜா செல்ஃப் சென்ட்ரிங் செக். இது வந்து ஃபோர்ஜா இண்டிபெண்ட் செக். இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இடையில கொடுக்கக்கூடிய டிப்ஸ் புரியும். லேத்து வெல்டிங் பிகினர்ஸ்க்கெலாம் இது புரியுங்க. இப்போது லேத்தில் வேலை பார்த்துட்டு இருக்க டர்னர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபர். இப்போ இந்த லேத்தில் வேலை செய்கிறவர் பார்த்தீங்கன்னா டிஎம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தா நம்ம இந்த லேத்து வேலை செய்ய முடியும்னு யாரும் நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கல் வேணும். அதனால் லோக்கலில் இருக்க ஒர்க் ஷாப்போ இல்லை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லோ போய்ட்டு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. நான் படிச்சிருக்கேன், நான் கற்றுக்கிட்டு அப்படியே வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். படிச்சுட்டு நம்ம கற்றுக்கிட்டு அப்படியே மிஷினில் வந்து வேலை பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம். என்றைக்குமே ட்ரையலுக்காக லோக்கலில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்பில் கொஞ்சம் கற்றுக்கோங்க. இப்போ இதை த்ரூ பண்ணி ஆகணும். இது சென்டரே அவுட்டு தான். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் அவுட்டு இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இதை த்ரூ பண்ணி அங்கே வந்து அவுட்டில் விட்டு இதை மரப்போட போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து குத்து விளக்கு, எதுலேயும் ஓட போகிறது இல்லை, ரன்னிங்லாம் கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். 0-0 வரணுன்னா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாதுங்க. இது வந்து ஒரு கண்ட்ரி ஒர்க் இது ஆக்சுவலாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திரிஜா செக்கில் நாங்கள் மாட்டணும்னு நினச்சது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இருந்தாலும் அந்த வீடியோவை நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா சென்டர் வந்து நீங்கள் முன்னாடியே கவனிச்சிங்களா, ரொம்ப வந்து ஒதுங்கி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோர்ஜா இண்டிபெண்ட் செக் கடைசியில் அதிலேயே பிடிச்சி, அதுதான் கெட்டு, அதில் தான் பிடிச்சி வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஜாப்பை ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா த்ரூ பண்ணி பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். சரி, ஓரளவுக்கு மரம் போட்டுற அளவுக்கு வந்துடும் நினச்சோம். பட் ஆனால் அது வரல. ஓவராக பின்னாடி அவுட்டில் விட்டோன்னா இதுவே வந்து கிழிச்சிட்டு போயிடும். ஆக்சுவலாக இது பித்தளை தானே, உங்களுக்கு பிராஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ அவர் த்ரூ பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஏற்கனவே உள்ள மறையவே த்ரூ பண்ணிட்டு மேலே டர்ன் பண்ணிட்டு அப்படியே வந்து த்ரெட்டு ஃபார்ம் பண்ணிட்டு லேத்தில் வந்து த்ரெட்டு எப்படி பண்ணலாம், என்ன மிஷினுக்கு எப்படி எப்படி கியர் மாற்றணும், அதாவது ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் கியர்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லீட் ஸ்க்ரூ ப்ளஸ் ஃபீட் ராட் ரெண்டுமே வந்து ஒரே மிஷினில் வந்துடுங்க. ஒரே ராடில் வந்துடும். ஒரே ராடில் வந்துடும். ஒரு சில மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீட் ராட் தனியாகவும் லீட் ஸ்க்ரூ தனியாகவும் இருக்கும். அதில் ஏபிசிடின்னு சொல்லிட்டு த்ரெட்டுக்கு வந்து நம்ம மரையோட பிச்சை மாற்றுற மாதிரி வந்து செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.
வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். லைக் பண்ணி விட்ருங்க நம்ம வீடியோஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மரம் போட போகிறோம். மரம் போடுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மர சைஸுக்கு ஏற்ற மாதிரி கடைய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குத்து விளக்கில் இருக்கக்கூடிய த்ரெட்டு இதுதான். ஸோ இந்த நெட்டை வந்து நம்ம அதில் ஏற்றி பார்த்தோன்னா கரெக்டாக இருக்குங்க. வேலையை முடிச்சுட்டு அந்த நெட்டை ஏற்றி பார்த்துருவோம். பழைய நெட்டை ஏற பார்த்து கழட்டிடலாங்க. போடக்கூடிய த்ரெட்டு கொஞ்சம் டைட்டாக போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம வந்து மரம் போட்டோங்க. இதை கைட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ மரம் போட்டாச்சு, புது மரம் போட்டாச்சு. இது ஏற்கனவே இருந்த பழைய மரம், கட்டான மரம். இது உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த இதில் தான் நம்ம ஏற்ற போகிறோம், அதாவது டைட் வைக்க போகிறோம். இதை உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இருக்கிற மரங்க. இது வந்து கம்பெனிலேயே வந்து போட்ட மரம். இதில் ஏற்றுறேன் பாருங்களேன். எவ்வளோ ஷேக் இருக்குது பாருங்களேன், எவ்வளோ ஆடுது பாருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து லேத்தில் வந்து நம்மளா போடும்போது அந்த மாதிரி மரம் வந்து ஆடாது. ஏன்னா சைஸ் வந்து கரெக்டாக வெர்னியர் காலிப்பரில் வச்சு நம்ம த்ரெட்டு வந்து போடுறோம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஆடாது. ஏற்றி அப்படியே டைட் பண்ணி காட்டுங்க, ஆட்டி காட்டுங்க, லைட்டாக ஷேக் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஷேக்கே இருக்காது இதில். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து த்ரெட்டு போடலாம், கியர் மாற்றுறது எல்லாத்தையும் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு தெரியும். வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அந்த இனாம்